அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பிப்ரவரி 24ஆம் தேதிக்குண்டான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, தோஸ்தி 16 என்ற முத்தரப்பு பயிற்சி இந்தியா மற்றும் எந்த இரு நாடுகளுக்கு இடையே நடைபெறுகிறது? தோஸ்தி 16 என்ற முத்தரப்பு பயிற்சி இந்தியா மற்றும் எந்த இரு நாடுகளுக்கு இடையே நடைபெறுகிறது? ஆன்சர் பாருங்க, மலேசியா மற்றும் மியான்மர். ஓகேங்களா, இந்தியா, மலேசியா, மியான்மர். ஸோ இந்த 3 நாடுகளுக்கான முத்தரப்பு கூட்டு பயிற்சி அப்படிங்கிறது நடக்குது தோஸ்தி 16 அப்படிங்கிற பேரில். இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் பாதுகாப்பை மேம்படுத்தும் நோக்கில் 3 நாடுகளின் கடலோர காவல் படையினர் இந்த பயிற்சியில் பங்கேற்கிறாங்க. மாலத்தீவில் இந்த பயிற்சி நடக்குது இப்போதைக்கு. ஓகேங்களா, பிப்ரவரி 22லேருந்து 26 வரைக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்திய கடலோர காவல் படை சார்பில் சமர்த், அபினவ் அப்படிங்கிற கப்பல்களும், இலங்கை சார்பில் சமுத்ரா அப்படிங்கிற கப்பலும் பங்கேற்குது. மாலத்தீவிட்ட கப்பல்கள் எதுவும் இல்லை போல இருக்குது. ஸோ பேர் கொடுக்கல. ஓகேவா, அடுத்தது, சென்னையில் இலவச வைஃபை சேவை திட்டத்தை தொடங்கி வைத்தவர் யார்? சென்னையில் இலவச வைஃபை சேவை திட்டத்தை தொடங்கி வச்சவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மு.க. ஸ்டாலின் அவர்கள். தமிழக முதல்வராக இருக்கிற மு.க. ஸ்டாலின் அவர்கள் பிப்ரவரி 23ஆம் தேதி தொடங்கி வச்சுருக்காங்க. சென்னையில் 500 இடங்களில் இந்த ஃப்ரீ வைஃபை வசதி அப்படிங்கிறது தொடங்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா, ஸோ சட்டசபையில் அறிவிக்கும் போது தமிழகம் முழுவதும் 1000 இடங்களுக்கு வந்து ஃப்ரீ வைஃபை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர் முக்கியமான சிட்டிகளில். ஸோ அது மாதிரி சென்னையில் 500 இடங்கள் கொடுத்துருக்காங்க. வருங்காலங்களில் மீதி 500 இடங்கள் மற்ற நகரங்களுக்கு போகலாம். சென்னையில் தகவல் தொழில்நுட்ப உச்சி மாநாடு எப்பொழுது தொடங்கியது? சென்னையில் தகவல் தொழில்நுட்ப உச்சி மாநாடு எப்பொழுது தொடங்கியது? பிப்ரவரி 23ங்க. ஓகேங்களா, பிப்ரவரி 23ஆம் தேதி தொடங்குச்சு. தமிழக அரசின் சார்பில் 2 நாள் இது நடக்குது. தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் தான் தொடங்கி வச்சார். சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. தகவல் தொழில்நுட்பவியல் துறை அமைச்சர் யார்? பழனிவேல் தியாகராஜன். குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் யாருன்னா தாமோ அம்பரசன். ஸோ இவங்கெல்லாம் கலந்துக்கிட்டாங்க. அடுத்த வினா, தமிழக தீவிரவாத தடுப்பு படைக்கு கூடுதலாக நியமிக்கப்பட்ட பொறுப்பு அதிகாரி யார்? தமிழக தீவிரவாத தடுப்பு படைக்கு கூடுதலாக நியமிக்கப்பட்ட பொறுப்பு அதிகாரி அப்படின்னா ஜே. மகேஷ், அர அருளரசு, வி. சசிமோகன் அப்படிங்கிற 3 பேருமே நியமிக்கப்பட்டிருக்காங்க. கோயம்புத்தூரில் 2022ஆம் ஆண்டு அந்த சிலிண்டர் வெடிச்சது உங்களுக்கே தெரியும். தற்கொலைப்படை தாக்குதல் நடத்த முயன்று தானாக வெடித்து மண்டையை போட்டா. அப்படி யாருன்னா ஜமீஷா முபீன் அப்படிங்கிற ஒருத்தர். ஓகேங்களா, ஸோ அதை கருத்தில் கொண்டு தமிழக அரசு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா காவல்துறையில் தீவிரவாத தடுப்பு படை அமைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி அமைச்சாங்க. ஸோ அப்போ வந்து சென்னை பிரிவு எஸ்பியாக சினேகப்பிரியா இருந்தாங்க. கோயம்புத்தூர் பிரிவு எஸ்பியாக சசிமோகனை போட்டாங்க. ஓகேங்களா, இப்போ இன்னும் கூடுதலான நபர்களை வந்து போடணும், அப்போ தான் இன்னும் அதை வலுப்படுத்த முடியும் அப்படிங்கிறதுக்காக தமிழக காவல்துறையின் உள்நாட்டு பாதுகாப்பு பிரிவு டிஐஜி ஜே. மகேஷை கூடுதல் பொறுப்பாக தீவிரவாத தடுப்பு படையோட டிஐஜியாக கூடுதல் பொறுப்பாக கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி மத இயக்கங்களையும் மத பயங்கரவாத அமைப்புகளையும் கண்காணிக்கும் எஸ்பிசிஐடி சிறப்பு பிரிவில் எஸ்பி அர அருளரசு தீவிரவாத தடுப்பு படையின் தலைமையிட காவல் கண்காணிப்பாளராக போட்டிருக்காங்க. அதே மாதிரி தீவிரவாத தடுப்பு படையின் கோயம்புத்தூர் காவல் கண்காணிப்பாளராக இருக்கும் வி. சசிமோகன் மதுரையில் உள்ள அந்த பிரிவு காவல் கண்காணிப்பாளர் பொறுப்பை கூடுதலாக ஏற்றுக்கிறார். ஓகேங்களா, ஸோ இந்த 3 அமர்கள் தான். மாணவர்களுக்கு படிக்கும் பள்ளியிலேயே ஆதார் பதிவு செய்யும் திட்டத்தை தொடங்கி வைத்தவர் யார்? மாணவர்களுக்கு படிக்கும் பள்ளியிலேயே ஆதார் பதிவு செய்யும் திட்டத்தை தொடங்கி வச்சவர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, கல்வித்துறை அமைச்சர். பிப்ரவரி 23ஆம் தேதி தொடங்கப்பட்டிருக்கு. கோவை காலப்பட்டியில் உள்ள அரசு மேல்நிலை பள்ளியில் தான் தொடங்கி வச்சிருக்காரு. பள்ளி மாணவர்களுக்கான ஜாதி சான்றிதழ், இருப்பிட சான்றிதழ், அவர்கள் பெற்றோர்களின் வருமான சான்றிதழ் உள்ளிட்டவையும் வருங்காலங்களில் பள்ளிகளில் வழங்க ஏற்பாடு செய்ய உத்தரவிட்டிருக்காரு. குரு ரவிதாசரின் சிலையை திறந்து வைத்தவர் யார்? குரு ரவிதாசரின் சிலையை திறந்து வைத்தவர் நரேந்திர மோடி அவர்கள். ஸோ உத்தரப்பிரதேசம் வாரணாசியில் குரு ரவிதாசரின் 647வது பிறந்த தினம் கொண்டாடப்பட்டுச்சு ஒரு விழாவா. ஸோ அதில் கலந்துக்கிட்ட நரேந்திர மோடி அவர்கள் அதாவது பிப்ரவரி 22ஆம் தேதி 13,000 கோடிக்கு அதிகமான வளர்ச்சி திட்டங்களை தொடங்கிறதுக்கு அங்கே அடிக்கல் நாட்டு விழா நட்டிருக்காரு. எங்கள் உத்தரப்பிரதேசன் வாரணாசியில்.
அதே மாதிரி அங்கே போனப்போ பனாரஸ் ஹிந்து பல்கலைக்கழகம் அருகே உள்ள குரு ரவிதாசர் ஜென்மஸ்தான் கோவிலை ஒட்டிய பூங்காவில் அவரது சிலையை திறந்து வச்சிருக்கார். சமீபத்தில் காலமான முன்னாள் மக்களவைத் தலைவர் மனோகர் ஜோஷி எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்? சமீபத்தில் காலமான முன்னாள் மக்களவைத் தலைவர் மனோகர் ஜோஷி எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் அப்படின்னா மகாராஷ்டிராவை சேர்ந்தவர். மகாராஷ்டிராவை சேர்ந்தவர். மகாராஷ்டிரா மாநிலத்தோட முன்னாள் முதல்வராகவும் இருந்திருக்காரு. பிப்ரவரி 23 இறந்துட்டார். 1937 மகாராஷ்டிரத்தின் கடலோர கொங்கன் மண்டலத்தில் பிறக்கிறாரு. பள்ளி ஆசிரியராக இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் அரசியல்வாதியாக மாறியிருக்காரு. 1995-99 காலகட்டங்களில் மகாராஷ்டிரத்தோட முதல்வராக இருந்திருக்கிறாரு. 1999 மத்திய கனரக தொழில்கள் துறை அமைச்சராகவும் இருந்திருக்கிறார். 2002-2004 இந்த காலகட்டங்களில் மக்களவைத் தலைவராக பணியாற்றியிருக்கிறாரு. வாஜ்பாய் தான் அப்போதைய பிரதமராக இருந்திருக்கிறார். இப்போ கூடுதல் வினாக்கள், இன்றைய கூடுதல் வினாக்களை பார்க்கலாமா? இந்தியா மற்றும் 7 நாடுகளைச் சேர்ந்த 27 நிறுவனங்களின் ஏற்றுமதிக்கு தடை விதிக்க ஐரோப்பிய யூனியன் முடிவு செஞ்சுருக்காங்க. உக்ரைன் ரஷ்யா போரில் ரஷ்யா வந்து டக்குன்னு மேலே போயிட்டே இருக்காங்க. ஸோ அவங்கள இன்னும் சரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பொருளாதார தடை விதிக்க போகிறாங்க. ஸோ அதில் இந்தியாவோட ஒரு நிறுவனமும் உள்ளே வருது. ஓகேங்களா? அடுத்து, பைஜூஸ் ரவீந்திரனை தலைமை பதவியிலிருந்து நீக்கி பங்குதாரர்கள் வாக்கு செலுத்தியிருக்கிறாங்க. ஓகேங்களா? பைஜூஸ் நிறுவனத்தில் ரவீந்திரனின் பங்கு 26% தான் இருக்குது. அவங்க ஃபேமிலி பங்கு 26% தான். அதனால் 60% பங்குதாரர்கள் அவருக்கு எதிராக வாக்களித்து அவரை தலைமை பதவியிலிருந்து நீக்கிட்டாங்க. பட் அது செல்லாது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அந்நிய செலாவணி மேலாண்மை சட்ட விதிகளை மீறி 9362 கோடி மோசடியில் ஈடுபட்டதாக அமலாக்கத்துறை ரவீந்திரனுக்கு போன வருஷமே சம்மன் அனுப்பியிருக்காங்க. லுக் அவுட் நோட்டீஸும் இவருக்கு எதிராக கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த கூட்டமே நடந்து அவரை தலைமை பதவியிலேருந்து நீக்கினாங்க. பட் நான் கலந்துக்காத கூட்டம் செல்லாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. நிலவில் தரையிறங்கிய முதல் தனியார் ஆய்வுக்களம் எது? நிலவில் தரையிறங்கிய முதல் தனியார் ஆய்வுக்களம் அப்படிங்கிறது இன்ஸ்டிடியூட்டிவ் மெஷின் என்ற நிறுவனத்தில் ஒடிசியஸ் என்ற அந்த ஆய்வுக்களம் தான். இன்ஸ்டிடியூட்டிவ் மெஷின் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் இருக்குது. அவங்க ஒடிசியஸ் அப்படிங்கிற ஒரு ஆய்வுக்களத்தை அனுப்புகிறாங்க. அது அமெரிக்காவை சேர்ந்த ஒரு நிறுவனம். ஸோ நிலவில் தரையிறங்கிய முதல் தனியார் ஆய்வுக்களம் அப்படின்னா இதுதான். ஸோ நாசா என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த ஆய்வு காலத்திலேயே அவங்களுடைய சோதனை கருவிகளையும் வச்சு அனுப்பியிருக்காங்க. 52 வருஷத்துக்கு அப்புறம் அமெரிக்காவிலேருந்து நிலவுக்கு போயிருக்கு ஒரு ஆய்வுக்களம். கடன் பத்திரங்களை வெளியிட்டதன் மூலம் 2500 கோடி மூலதனம் திரட்டியதாக அரசுக்கு சொந்தமாக இருக்கிற பரோடா வங்கி அறிவிச்சிருக்காங்க. ஸோ அந்த கடன் பத்திரங்களுக்கு ஆண்டுதோறும் 7.5% ஈவுத்தொகை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நடப்பு நிதியாண்டின் 3வது காலாண்டில் பரோடா வங்கியின் நிகர லாபம் 19% உயர்ந்திருக்கு அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதோட இன்றைய கரண்ட் அஃபேர்ஸ் முடியுது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டுவிடுங்க, பிடிக்கலன்னா டிஸ்லைக்கை பண்ணுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு வேறொரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.